அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ மக்களே. உங்களுக்கு தெரியும் மண்டபஜிலி மரசி மூதேவி ஒரு லைவ் ஒன்று போட்டுச்சு நேற்று. அந்த லைவை பார்க்குற நேரமே ஆள் நல்லா ஐஸ் அடிச்சு. நீங்கள் அவன்கிட்ட கண்ணை நல்லா உத்து பார்த்தா விளங்கும். பல்லெல்லாம் வாயெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு காக்குறான். அந்த ட்ரெக்கில் தான் அவன் இந்த வீடியோ போட்டிக்கிறான். சரி, அவன் என்ன பேசுகிறான்ட்டு முதல்ல கேட்டுட்டு வருவோம். ஆனால் இந்த வீடியோவை எனக்கிட்டேருந்து பலர் இன்றைக்கு எத்தனையோ குடும்பம் சில வேளையில் சாப்பாடு சாப்பிட்றீங்களா இருந்தாலும் என்னுடைய கிருபையை கொண்டு, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, என்னுடைய முயற்சியை கொண்டு, அப்படித்தான் வருமேனா, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு, என்னுடைய முயற்சியை கொண்டு எத்தனையோ பாடசாலைகள் கொழும்புக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு பல விடயங்கள் நான் செஞ்சு தந்திருக்கிறேன். அதே போல் எத்தனையோ மதரசாக்கள் கரண்ட் பில் கெட்டுறதுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. அது கூட அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். எத்தனையோ டோனர்ஸ் கிட்ட இருந்து, எத்தனையோ வெளிநாடுகளில் இருந்து காசுகளை கொண்டு உங்களோட தேவைகளை செஞ்சு தந்திருக்கிறேன் தெரியுமா. ஆனால் இன்னும் ஏண்ட தேவைகளை அவனோட கிருஃபையால் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான். நம்ம அதுக்கு பிறகு அல்லோட கிருஃபைன்னு அவனுக்கு போட்டுறான். என்ன பேசுகிறான்ட்டு அவனுக்கே விலங்கல்ல, ஐஸ்டெக்கில் தான் பேசுகிறான். அவனோட கண்ணை நல்லா உத்து பாருங்க மரத்தில் சொல்கிறேன்னா, மദ്രസാட கரண்ட் பில்லை கெட்டினானாம், பாடசாலைகளுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுக்கிறானாம். இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றா மக்களே, நோ இன்கம் வருவதில்லை. காரணம் இவன்ட களவு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இன்னும் நிறைய இருக்குது. இன்னொன்று 1 by 1 கொஞ்சம் கேட்டுக்கொண்டு வருவோம். இதுதான் உண்மை. நல்லா பார்த்துக்கோங்க என்ன மூஞ்ச. என்னிடமிருந்து பலன் பற்றவங்க இனி என்னைய கண்டா நீங்கள் சில வேளையில் மூஞ்ச பணிச்சு கீழே போட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தருவான் உங்களுக்கு, தெரியுமா. அல்லாஹ் உங்களுக்கு ஏண்ட முன்னுக்க கம்பீரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பை தரமாட்டான். என்னைய கண்டாலும் நீங்கள் மூஞ்ச குனிஞ்சு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். யார் என்ன செஞ்சா இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு தேவையா? அதாவது இவங்கிட்ட உதவி எடுத்தவங்க இனி அவன்கிட்ட முன்னுக்கு தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடந்து போவையில், அவன் தலை குனிஞ்சு தான் போவேணுமா? எப்படி ஒரு சாபம் விட்றான் பார்த்தீங்க தானே. மக்களை இவங்கிட்ட உதவி எடுத்தவங்களுக்கு அவன் எந்த ரேஞ்சில் வச்சுக்கிறான்னு இந்த பேச்சை வச்சு அவங்களுக்கு விளங்குறதா இருக்கு. உங்களெல்லாம் அவன் கடன்காரமாகி தான் பார்க்குறான். அவன் கடன் கொடுத்த மாதிரி அப்படி தான் கடன் கொடுத்தவனை வந்து கடன் காரணம் கண்டா அப்படி தான் பார்ப்பான். அது மாதிரி தான் இவன் மக்களை பார்க்குறான். அதை தான் இவன் சொல்லி காட்டுறான். அடே, எடுத்தவன் யாரோ கொடுத்தவன் யாரோ, நடுவில் இந்த மூதேவி எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்க தானே. இனிமேல் இவங்கிட்ட கை நீட்டி சாப்பாடு வாங்குறத விட பசியிலேருந்து சாப்பிட்றதே பெட்டர். இனிமேல் இவங்கிட்ட சாப்பாடு கை நீட்டி எடுப்பீங்க. சரி, சல்லின சாமனமெல்லாம் வாங்கி தருமா? 3 நாள் தருவாங்க, 4 நாள் தருவாங்க. 5 வருஷமா வரலாறு இருக்கி. என்ன இருக்கி? வரலாறு. நான் மௌத்தா போனாலும் என் பேரை கல்வெட்டில் பதிச்சுட்டு தான் மௌத்தா போகிறேன், தெரியுமா. மற்றவர்களுடைய காசை எடுத்தாவது மதரசா கட்டியிருக்கிறேன். எத்தனையோ மதரசா, சுலைமானியா மதரசா, சுலைமானியா அரபிக் காலேஜ், உங்களுக்கு தெரியுமா. கரண்ட் பில் கெட்டுறது கூட இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மதரசா கரண்ட் பில் எவ்வளோ தெரியுமா? அது மட்டுமா? போயிட்டு கேளுங்க. அலுத்கா மேல ஒரு மதரசா இருக்குது. போயிட்டு கேளுங்க, அலுத்கா மேல எத்தனை பிள்ளைகள் ஃபீஸ் சொல்லிக்கிட்டு தெரியுமா? அம்தானியா மதரசா போயிட்டு கேளுங்க என்ற பேரை சொல்லி. அனுராதபுரையில் இருக்கிற 3 மதரசாய்க்கு போயிட்டு கேட்டு பாருங்க என்னைய பற்றி. என்னைய பெறட்டுறது நினைச்சும் பார்க்கலாம். கேட்டிங்களா மண்டபஜிலியோட ஆசையை? மௌத்தா போகிறதுக்கு முந்தி கல்வெட்டில் அவனோட பேர் எழுவணுமா? அப்படி ஏண்டா இவனை கொண்டு போய்ட்டு கணத்தில் தான் அடக்கம் பண்ணணும். ஏண்டா அங்கே தான் கல்வெட்டு எங்களோட மையவாடியிலெல்லாம் பல வேலை தான் அப்போ எழுவுறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ இவனை கொண்டு போய்ட்டு அங்கே தான் அடக்கணும். எப்படி ஆசையை பார்த்தீங்களா? அதுவும் வரலாறாம். சரி, மற்ற வந்து சுலைமானியா அரபிக் காலேஜாம், கரண்ட் பில்லெல்லாம் கெட்டி கொடுத்தாராம். மற்றது ஹம்தானியா அலுத்கமையில், மற்ற அனுராதபுரையில் 2-3 மதரசாவாம். நிறைய பேர்த்துக்கு ஃபீஸ் தள்ளி கட்டினானா. இதெல்லாம் பழசு. இப்போ அதை கின்றதுக்கு காரணம் இன்கம் போச்சு.
அடே இவனுக்கு சல்லி அனுப்பினவங்க எல்லாமே வாயை பொத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த சல்லி எடுத்து இவன் நடுவில் புரோக்கர் வேலை பார்த்தவனுக்கு அந்த நேரமே கமிஷன் அடிச்சுப்பான், அது வேறு விஷயம். புரோக்கர் வேலை பார்த்து அதையும் இப்போ சொல்லி காட்டி கொண்டு இருக்கிறானேண்டா இவன் மனசில் என்னென்னலாம் மீக்குது இன்னும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இவன் விட மாட்டான். ஏண்டா அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபீஸா மக்காமில் இருக்கிற மக்களுக்கே இவன் இந்த நாய்வலுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்திக்கிறேன்டா மச்சான் சல்லி அனுப்பி. அதே சொல்லி காட்டினவன் இதை சொல்லி காட்டாமல் ஐப்பான். இன்னும் அனுப்பிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருங்க இவன் சொல்கிறது எல்லாத்தையும். என்னை விமர்சிக்கிறதுக்கு சரி நிற்கிறீங்க தானே. கோடிக்கணக்கு சல்லி லட்சக்கணக்கு. அடே கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு இல்லட்டா மில்லியன் கணக்கு, மில்லியன் கணக்கு கொண்டாந்துக்கிறேன்டா ஸ்ரீலங்காக்கு தெரியுமா? லட்சக்கணக்கு இல்லையா, மில்லியன் கணக்கா? மில்லியன் என்னது கோடி என்னது கூட இந்த மூதேவிக்கு தெரியும். ஆனால் இன்கம் நல்லா தெரியும். ஒரு நாளாவது சரி இதுக்கு கணக்கு காட்டிப்பானா? இல்லை, கொடுத்தவனும் கணக்கு காட்டிக்க மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி மரசியை போட்டு வீடியோ நான் காட்டுறான், இவன் கணக்கு காட்ட மாட்டான். அப்போ இவ்வளோ காசு வந்தேன்டா மனுஷன் ஆசையுடையவன், மனசு மாறாமல் ஐப்பன். சொந்த நான தம்பியே நம்ப இல்லாத காலம் சல்லி விஷயத்தில் இவனை போயிட்டு நம்புறீங்களே நீங்கள். இதுக்கெல்லாம் இவன் ஒரு நாளும் கணக்கு காட்ட மாட்டான். ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி 7-8 கோடி ஒழிச்சு வச்சுட்டான். இன்னமும் பரதேசி ஆகிறதுக்கு காரணம் கெட்டப்பை மாற்றினேன்டா இவனுக்கு வார இன்கம் போச்சு. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பிச்சைக்காரன் காலில் புண்ணு இருந்தால் அதை அவன் சோமாக பார்க்க மாட்டான். பெருசாகத்தான் இன்கம். இவன் திடீர்னு கெட்டப்பை மாற்றினான்னு வச்சுக்கோங்க, இவன் மாட்டி பட்டுருவான். ஆனால் அந்த மூஞ்சி தெரியாமல் ஒருத்தர் பேசுகிறாரு தானே, மூஞ்ச காட்டாமல். தம்பியோ நானோ உங்களுக்கு சொல்லுறேன், என்னையோட முட்டுறது சும்மா லேசிக்கு அந்த வேலை இல்லை. நீங்கள் போயிட்டு செவத்தில் தலையை முட்டுறதுக்கு சமம். மிச்சம் பேர் வந்தாங்க ஒரு காலத்தில், சம்சால இருந்து ரோல்ஸ் பெட்டிஸ் மட்டும் வந்தாங்க தெரியுமா? நான் என்னோட வாழ்க்கைக்கு எத்தனையோ கரப்பத்தான் நெலி பூச்சியெல்லாம் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இப்படி இருக்கிறேன். மற்றது தங்க வாப்பா எனக்கு சொன்னது, அவரோட மோதுறது முண்டுத்தானா, என் தலையை கொண்டு போயிட்டு செவுத்தில் அடிக்கிறது முண்டுத்தானா. நான் அந்த அளவுக்கு மடையனு இல்லை. மற்றது பள்ளி கெரப்பத்தான் எலி என்னமோ சொன்னார், அது மாதிரி தான் நானுமா. நான் அது மாதிரி இல்லை, நான் அதை விட சின்னது. உன்னை கண்ணுக்கே தெரியாத வைரஸ்னா, உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ்னு நினச்சிக்கோ. அது ஒன்று மூக்குழுக்கால போயிட்டு மண்டை பஜிலி மவுத்தா போகும் காட்டிலும் ரிசால்ட் தெரியாது. மண்டையை போட்ட பிறகு தான் கொரோனான்னு தெரிய வரும். அது மாதிரி தான் நானும். ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமே, நீ மூஞ்ச காட்டி மக்களை ஏமாத்துற. நான் மூஞ்ச காட்டாமல் மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறேன், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். அது மக்களுக்கு விளங்கிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன் ஃப்யூச்சரில் உன்னை அப்படியே முடக்கிட்டு one day I will come to you. After that you will be able to see who I am. Just wait and watch. Mr. Manda Pajili, Marsi Mudevi. Assalamu alaikum. Goodbye.